வணக்கம். தமிழர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமது திராவிட இயக்கத்தின் தலைவர் திருமதி ஓவியம் ரம்ஜம் அவர்களிடம் 2026 நிதியமைச்சர் பட்ஜெட்டை பற்றி ஒரு நேர்காணல் பார்க்க வந்துட்டோம். வணக்கம் 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 சார். வணக்கம். இப்போ மத்திய அரசு வெறியோட வந்திருக்கீங்க சார். உங்க முகத்தை பார்த்தாலும் ஒரு வெறி கொண்டு வந்திருக்கீங்க. நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? இந்த முகம் பார்த்தா அப்படியே வெறியோட இருக்கீங்க. வெறியோட இருக்குன்னா பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க மத்திய அரசு. அதில் தமிழராக தான் அந்த நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் பிறந்து தான் போனாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லுங்க. அவங்கள அப்படி சொல்றாங்க. திராவிட இயக்கத்தின் பண்பும் மரியாதையும் மாண்பும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. அது கரெக்ட் தான். அதே மாண்பும் இதுவும் அவங்க இந்த தமிழ்நாட்டிலேருந்து பிறந்து போனவங்க இருக்கணும்ல. ஒரு மத்திய அமைச்சர், ஒரு பொறுப்புள்ள அரசு அதிகாரியை கூட, ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, தமிழை படித்தால் பிச்சை எடுக்க கூட தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. இதை எப்படி நான் மாண்பா கருதுறது? நாங்க தமிழர் தொலைக்காட்சின்னு வச்சுக்கிட்டு இந்த தமிழை இழிவா பேசுவாங்க. அதனாலதான் நாங்க நீங்க மாண்பு எனக்கு கத்து தரீங்களா? நாங்கெல்லாம் மாண்பு தெரியாதவங்க. தமிழ்நாட்டிலதான் ஒழுக்கத்தை கத்துக்கணும்னு பல மேடையில மோடியே சொல்லியிருக்காரு. அந்த கட்சியில இவங்க பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக சால்ரா அடிக்கணும்னா நீங்க போய் அடிங்க. அதுவும் எங்களுக்கு ஆட்சி பண்ணிடல. நீங்க பிஜேபி அடிங்க, இல்ல RSS அடிங்க. நீங்க முதல்ல மக்களை சந்திக்காத ஒரு மானங்கட்ட அமைச்சர். நான் சொல்லுவேன், நான் பேசக்கூடாது சார். இல்ல நாமினேட் எம்பியா போய் தான் நீங்க அமைச்சர் ஆனீங்க. அதுக்கு தமிழக நீங்க எப்படி இழிவா பேசலாம்? பிச்சை எடுக்க கூட லாய்க்கலைன்னா தமிழ்நாட்டுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், வட மாநிலத்திலிருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களா கூப்பிட்டு இருக்கா? ஒரு ட்ரெயின்ல போய் பாருங்க, டிக்கெட் எடுக்காம பாத்ரூம்ல உட்காந்துட்டு 2000 பேர் ஒவ்வொரு நாளும் இறங்குறாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல. நாங்க அப்படி போய் இங்கிருந்து போறோமா? இவங்க அப்படி பேசலாமா? ஒரு மத்திய அமைச்சர் தமிழர்களுக்கு கேவலமா பேசியிருக்காங்க. இதுக்கு இந்த 40 எம்பிகளும் சும்மா இருக்காங்க. ஏதாவது பேசணும்ல, அதை கேளுங்க. இப்படி பேசியிருக்காங்களே, கண்டனம் தெரிவிக்க வேணாமா? அதை கண்டனம் ஏன் தெரிவிக்கல? 40 எம்பிகள் இதுவரை கண்டனம் ஏன் தெரிவிக்கல? நீ எதோ பேசுறீங்க. அவரு கமலஹாசன் உட்காந்துருக்காரு, தமிழர்களுக்கு இல்ல கமலஹாசன் உட்காந்துருக்காரு. இன்னைக்கு கமலஹாசன் ஏன் பேச வேண்டியது தானே? தமிழர்களுக்காக பேச மாட்டேன்றீங்க. இந்த அம்மா காட்டமா உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். நீங்களாம் திராவிட இயக்கத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்றீங்க. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதாவது அவங்க பேசினாங்க, பிச்சை எடுக்க கூட தகுதி இல்லை, லாக்கி இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த மொழியும் திணிக்காத. இதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. ரைட்டுங்களா? இவங்க இன்னைக்கு தமிழை பத்தி இவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. தமிழ்நாடு தமிழ் மண்ணு, நம்ம தமிழர்களுக்கு இது மண்ணு நமக்கு தான். ரைட்டுங்களா? அவங்க எந்த ஒரு கோவத்துல பேசினாங்கன்றது நமக்கு தெரியல. ஏதோ ஒரு கோவத்துல பேசியிருக்காங்க. இருங்க, பேசியிருக்காங்க. அங்க உக்காந்து இருக்கிற எல்லாமே, அதாவது ஹிந்தி பேசுற உட்காந்துருக்காங்க, மலையாளம் பேசுற உட்காந்துருக்காங்க, உருது பேசுற உட்காந்துருக்காங்க. எல்லாரும் உட்கார்றதுதான் அந்த பாராளுமன்றம். ஏன் இந்த மொழியை இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? தப்புன்னு யாரும் ஒருத்தர் கூட சொல்லலையே. நம்ம 40 எம்பிகளே வாயை திறக்காமல இருக்காங்க. இல்ல எம்பியாக இந்த அம்மா தமிழ் இன்னைக்கு தமிழ்நாட்டு கமலஹாசன் அவர்களை அனுப்புனாங்க. நம்மளுடைய தமிழர்களுக்காக குரல் கொடுக்கணும்னு அனுப்புறாங்க. அவர் என்ன சொல்றாரு? அறிஞர் அண்ணாவின் மகனாக, பெரியாரின் பேரனாக. சரி, பேசுனீங்க. ஏன் ஏன் இன்னைக்கு டாபிக் பேசல? ஏன் பேசல? ஏன் பேசல? இத்தனை எம்பிகள் உட்கார்ந்து இருக்கீங்களா, ஏன் பேசாம இருக்கீங்க? அந்த அம்மா பேசுறது தவறுன்னு வெளியே உட்காந்துட்டு இருக்கிறவங்க சாமானிய மக்கள் நாம பேசுறோமே. நீங்க தமிழ்நாட்டுல ஆள்ற முதலமைச்சர் திட்டுங்க, இல்ல தமிழ் அரசு திட்டப்படியா? அது அவங்க திட்டுங்க. நீங்க எப்படி சொல்லலாம்? அது உங்க கட்சி பேசலாம். நீங்க சொல்லலாம். தமிழ்நாட்டுல தமிழை படிச்சா லாய்க்கு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு? அதுதான் என்னோட கேள்வி. அதுதான், தமிழை படிச்சா லாய்க்கு இல்லைன்னு சொல்றாங்க. எல்லா மொழிகளும் எல்லாரும் படிக்கணும். தமிழ்நாட்டுல எல்லா மொழிகளும் எல்லாம் படிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, தமிழை படிச்சா லாய்க்கு இல்ல, அவன் மலையாளம் படிச்சவங்க அதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்களா? இவங்க சமஸ்கிருதத்தை கொண்டாந்து திணிக்கிறதுக்கு பண்ற வேலை. சமஸ்கிருதத்துல தண்ணி குடிதான் சொல்ல தெரியுமா? ஒரு வார்த்தை இருக்கா? தண்ணி எடுத்துட்டு சொல்றதுக்கு வார்த்தை இருக்கா சமஸ்கிருதத்தை? நான் கேக்குறேன். இல்ல தண்ணி குடிச்சிட்டு போங்க, இல்ல விருந்து சாப்பிட்டு போங்க, வாங்க சொல்றதுக்கு ஒரு சமஸ்கிருதம் இருக்கா? வார்த்தை இல்லையா? அடவுளை பத்தி பொய் சொல்றதா இருக்கு. வார்த்தை இல்லையா? அது வார்த்தை என்ன சொல்லுங்க. நீங்க சமஸ்கிருதம் படிக்கலன்னு நினைக்கிறேன். இருக்கா? மத்திய அமைச்சர் சொல்ல சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இல்ல, அப்படி ஒரு வார்த்தையே இல்ல. தயிர் சாதம் எடுத்துவான்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம்.
சார் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கிடையாது. நல்ல அமைச்சர், இந்த பாருங்க 2வது முறையா வந்து நிதியமைச்சரா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு 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 சில விஷயத்துல ஏதோ வந்து அந்த வார்த்தைகள் தவறி போயிருக்கு. அவங்க ஒரு பொது மேடையில பேசிட்டா நாங்க வந்து சொல்றது கட்சி ரீதியா பேசிட்டு போயிருவோம். ஒரு பாராளுமன்ற சட்டம் இயற்றக்கூடிய ஒரு இடம், அது சட்டத்துல வந்து இவங்க வந்து சட்ட அமைச்சர் அங்க இருக்காரு, ஒரு பிரதமர் இருக்காரு, பார்த்திருக்காரு. நிறைய முறை மயிலாப்பூர்ல கூட வந்து அவங்க கடைக்கு போவாங்க. அமைச்சர் இருக்காரு. அவங்க சாதாரண ஒரு நீங்க சாதாரண ஒரு லீடர், ஒரு நல்ல லீடர். அவங்க இந்தியா முழுக்க ஒரு நாடு, இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழ் வந்து பேசப்படுகிறது. ஏன் சிங்கப்பூர் சட்ட பாராளுமன்றத்தை தமிழ் மொழி லண்டன்ல வந்து நீராறு கடவுள்கள் பாடுறான். அப்படியாப்பட்ட நாங்க நீங்க எப்படி வந்து இது வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணுமா? எனக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. எல்லாம் இவர் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க வண்டி வண்டியா இந்த மொழிக்காக தன்னையே மாய்த்து கொண்டவர்கள் தமிழே நீ வாழும் சொல்லி நீ என் ஊர்ல வந்து உட்காந்துக்கிட்டு என் மொழி இனிவா பேசுறா. அது நீ இங்க இருந்து பிறந்து போனால நீங்க அதை நீங்க யார கேட்கணும்னா உங்க பேசுறேன் நான். அவங்க பேசிட்டாங்க ரைட்டு. அடுத்தவங்க யாருமே குரல் கொடுக்கல. நீங்க குரல் கொடுக்கல. கத்துற மாதிரி ஒருத்தரோட கத்துறீங்க. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி எடப்பாடி அவரு இருக்கீங்க. தமிழகத்துல பேசுறீங்க. நீங்க பச்சை தமிழ் சொல்லிக்கிறீங்களா? சொல்லுங்க பச்சை தமிழ் நாங்கள் விவசாய தமிழ். அப்ப நீங்க என்ன பேசிருக்கணும்? ஏமா எங்களை பார்த்து பிச்சை எடுக்கிறீங்க, நான் உங்க கூட்டத்தில் இருக்க நாளைக்கு நான் ஓட்டு கேட்க போனா தமிழக செருப்பாளை சொல்ல தெரியாது சொல்லல. அப்ப எடப்பாடியார் என்ன ஒத்துக்கிட்டாரா? அந்த நாமினேட் பேசலாம்ல. அதுதான் அப்ப எடப்பாடியார் வந்து இவங்க என்ன பேசினாலும் ஆமா ஆமா தலையாட்டுறதுக்கு. அப்ப என்ன அதிமுக அமித்ஷா திமுக ஒரு லீடரை ஒரு லீடர்னா என்ன? தவற சுட்டி காட்டணும், நல்லதை வந்து பாராட்டணும். நீங்க தவறையும் சுட்டி காட்டுறதுல நல்லதையும் பாராட்டுறது. பட்ஜெட் மக்கள் என்னத்துக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, பட்ஜெட் மக்களுக்கானது, நல்ல திட்டம் சொல்றாரு. மக்களுக்கானதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம தளபதி சொன்னாரு, இது எதிர்பார்க்காத ஒரு இதுதான். இதை நாங்க ஆல்ரெடி எதிர்பார்த்தோம். இது உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட். இதுல ஒண்ணுமே இல்ல பேசுறதுக்கு, இத பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லாத பட்ஜெட் ஒரே வார்த்தை. பேசுறது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கு. வெறும் 62,000 கோடி தான் கொடுத்திருக்காங்க. பீகாருக்கு அந்த நிதிஷ்குமார் 1 லட்சத்துக்கு மேல கொடுத்திருக்காங்க. அப்போ இதுவே திட்டத்தமிழ் பண்றாங்க இல்ல? நீங்க மாநிலங்களுடைய அவங்களுடைய கொள்கை வந்து அவங்களுடைய நிதியெல்லாம் வந்து இந்த மாதிரி மறுக்கப்படுதுன்ற போது நம்ம எல்லாம் அண்ணாவையும் தமிழர் தலைவர் டாக்டர் கலைஞரை தான் நினைக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க பண்றாங்க. ஆதரவுலதான் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அங்க நிதியை கொடுத்தா இவங்க ஆட்சி கவுந்துருங்கிற பயத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க இருந்து போன 40 எம்பி இவங்களுக்கு ஆதரவு தேவையில்லை. அதனால தமிழ்நாட்டுல வந்து நம்ம எப்படி வேணாலும் வந்துச்சுன்னா அவங்க இதே கொடுக்காமயே இந்த திமுகவை வந்து காலி பண்ணலான்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. தமிழர்களை பார்த்து பிச்சை எடுக்க கூட லாய்க்குல தமிழ் படிச்சான்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் திருக்குறளை வாசிப்பது யாரு? மோடி. எதுல வாசிக்கிறாரு? தமிழ்ல. இங்க வந்து தெரியுது. அப்ப நீ தமிழ் படிச்ச அமைச்சர் தானே, உங்களுக்கு தமிழ் தெரிய பேசுறீங்க. எங்க வந்து யாரு பிச்சை எடுக்க சொல்றீங்க? நாங்க பிச்சை எடுக்கிறாங்க இல்ல, தமிழ் பிச்சை போடுறாங்க. அந்த காலத்துல இந்த காலத்துல வந்து பிச்சை போட்டு இருக்கான். இன்னைக்கு பீகார், ஒடிசா எல்லாத்தையும் எங்க மோடிஜி அவருக்குன்னு அழகா சொன்னாரு, பொங்கல் பொங்கலோ அதை கத்துக்கிறாங்க சொன்னாரு. தமிழ் மேல அக்கறை இருக்குல்ல, எவ்வளவு சொல்லியிருக்காரு. தமிழ்கிட்ட தான் கத்துக்கணும், தமிழ்கிட்ட தான் ஒழுக்கத்தை கத்துக்கணும்னு சொன்ன பிரதமர் இருக்கும் போது நீங்க அவருக்கு சால்ரா அடிக்கிறதுக்காக தமிழை படிச்சா பிச்சை எடுக்கல. அவங்க ஸ்பீக்கர் வேற சொல்றாங்க, இவங்க எக்ஸ்பிளைன் இங்கிலீஷ்ல. ஏன்னா ஸ்பீக்கருக்கு இவருக்கு ஒன்றும் தெரியாது பாருங்க, இவங்க சொல்லிதான் தெரியணும். எவ்வளவு கேவலமா ஆக்ரோஷமா இருக்குதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி எடுத்துட்டு வந்தேன். அது என்னன்னா என்னையே நீங்க சொல்ல வச்சுட்டீங்க. சரி, நான் அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இப்ப தேர்தல் காலம் எப்படி இருக்கு? திமுக தேர்தல் காலம் வந்து மிக மிக சுவாரஸ்யமாகவும் வெற்றி வாய்ப்புகள் வந்து முழுசா வந்து திமுகவுக்கு தான். அது யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியை பார்த்தா நம்ம வந்து பொருளாதார இதுல வந்து கல்வியில வந்து முதன்மையா இருக்கும். நம்ம தமிழ்நாடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்வியில வந்து முதன்மையா அனைத்தும் வந்து கல்விக்காக வழங்கியிருக்காரு. அதாவது பார்க்க போனா காமராஜருக்கு அப்புறம் இவரை தான் கல்வியின் வந்து
நாயகன் சொல்லலாம், கல்வி தந்த நாயகன். ஆமா, காலையில கூட கல்விய வந்து கல்விக்காக தன்னை அர்ப்பணித்த நாயகன் சொல்லலாம். நல்ல லேப்டாப் கொடுத்துருக்காங்க, நான் பார்த்தேன். காலையில நம்ம என் பையன் வந்து இருக்கிறதுனால அந்த காலேஜ் பையில கொடுத்தாங்க, சரி பண்ணிருக்கு. அது ஒரு ஆப் ரெடி இல்லைங்க. அதெல்லாம் வந்து எடப்பாடி டைம்ல வந்து லேப்டாப்பா கொடுத்தாங்க, ஒண்ணுமே கிடையாது டப்பா. இவங்க வந்து அட்வான்ஸ்ட் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அதாவது எதையும் வஞ்சிக்காத, எதையும் நினைக்காத, அதாவது வஞ்சனை இல்லாம, அதாவது 4 பேர் ஏதோ சொல்லக்கூடாதுன்றதுக்காக இல்ல, ஆனா அந்த கல்வியில பிள்ளைங்க நல்லா வளரணும், அந்த லேப்டாப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும், பல வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிதான் அட்வான்ஸ்ட் லேப்டாப் கொடுத்தாரு தலைவர். அதே போல கல்விக்காக கல்வியை தந்த நாயகன் சொல்லலாம் நம்ம தலைவர். அந்த மாதிரி வந்து காமராஜருக்கு அப்புறம் இன்னைக்கு கல்வித்துறையில வந்து மேம்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு அந்த கல்விக்காக எவ்வளவு செஞ்சுட்டாரு. காலை உணவு திட்டம், கல்லூரிக்கு போகிற வந்து அவங்களுக்கு மாத உதவித்தொகை எவ்வளவு அள்ளி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு, யாருமே எல்லா மாநிலமும் உயர்ந்து பாக்குது. கல்வித்துறையில மத்திய அமைச்சர் அந்த எரிச்சல் தான் ஒருவேளை சொல்லிட்டாங்களோ இன்னும் தெரியல. நிதி அமைச்சர் அவர்கள் இருக்கலாம், இவங்க காசு கொடுத்தா வளர்ந்துருவாங்க, அதனால நமக்கு பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த அது மட்டும் இல்ல, சுகாதாரத்துறையிலயும் நல்லா வளர்ச்சி பெற்று இருக்கிறது. அப்படியா? ஆமா. இப்ப வந்து அந்த கேன்சர் ஊசிங்க 14 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் எல்லாருமே அந்த கேன்சர் ஊசி மீனெல்லாம் 25,000 ரூபாய். என்கிட்டயே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த மார்வாடிங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து கொடுக்குறாங்களாம் 25,000 சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா போட்டுக்கிட்டாங்க, நமக்கெல்லாம். ஆனா தளபதி அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இப்போ எந்த பிள்ளைகளுக்கும் கேன்சர் வரக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கையான ஒரு நடவடிக்கை, இந்த ஊசியை வந்து, இந்த இன்ஜெக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, அந்த இன்ஜெக்ஷனுடைய விலையை 20,000 ரூபாய் to 25,000 ரூபாய். இது வந்து ஆமா பாராட்டுக்குரியது இல்ல, எல்லாராலுமே வந்து உண்மையிலே சொல்றேன், ஒரு பெரிய சல்யூட் நம்ம தளபதி. மருத்துவத்தை வந்து ரொம்ப நவீனப்படுத்திட்டாரு நம்ம மருத்துவத்தை. அதெல்லாம் வந்து மருத்துவத்துல முதலிடம், கல்வியில முதலிடம், இன்னும் என்ன வேணும்? அதனாலதான் ஒன்றிய அரசு வந்து பொறுத்துக்கொள்ள. பெண்கள் வந்து இன்னைக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க. 40 மாத உதவித்தொகை அள்ளி கொடுத்தாரு. யார் கொடுப்பா? இந்த 40 எம்பிகள் ஏன் கேள்வி கேட்கறேன். மற்றதெல்லாம் நீங்க என்ன வேணா கேளுங்க, அரசை பத்தி பேசுறீங்க, எதை வேணா உங்களுக்கு விமர்சனம் பண்ணுங்க. ஒரு தமிழரை வந்து அழகா பிச்சை எடுக்க கூட அந்த தமிழ் லாய்க்கு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்க சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ஒரு அமைச்சரா முதல்ல மக்களை சந்திச்சிருந்தாங்கன்னா இவரோட நிலைமை என்ன ஆகும்? நாமினேட் எம்பியா போய் நீங்க அமைச்சர் ஆயிட்டதுனால யாரை என்ன வேணா பேசுவீங்களா? உனக்கு தில்லு இருந்தா இந்த வாட்டி எம்பி எலெக்ஷன்ல நீ பிறந்த மதுரையில வந்து நில்லு, உன் தமிழை யாருன்னு உனக்கு காட்டுவாங்க. நான் கேட்கிறேன், உனக்கு தில்லு இருந்தா நில்லு. நீ மக்களை சந்திச்சு நீ மந்திரி ஆயிட்டீங்கன்னா நீ என்ன சொல்லியா கட்டுப்படும்? அதாவது நீங்க வந்து ஒரு திராவிட மனிதனாக வந்து வெறியோட பேசுறீங்க. ஆனா நம்ம திராவிட தலைவர் வந்து, நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லாருமே வந்து பண்போட, இன்னைக்கு போய் ஹெச் ராஜா சாரவை பார்த்திருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு பண்பு அது பார்த்தேன். அரசியல் பண்பு வந்து இதெல்லாம் வந்து அண்ணா கிட்டையும் தலைவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. இருங்க கத்துட்டு அதை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நீயே இப்படி நட. அதனால அவரை பார்த்து இன்னைக்கு எனக்கு விரோதிகளே இல்லைன்றாரு. அதெல்லாம் வந்து பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். விரோதிகளே இல்ல, நீங்க போய் ஹெச் ராஜா போய் பார்த்து மனிதாயமான கத்து கொடுக்குறீங்க, அதனால வந்து அவங்க எப்படி வேணா பேசிட்டு போலாம். பேச அதுக்குன்னு போய் தமிழ் அழிஞ்சிட போதா? நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். எல்லா மாநிலங்களும் பார்த்து கைய வந்து வாயில வச்சு வாயை வச்சு அடைக்கிற மாதிரி இன்னைக்கு மோடிஜி என்று எல்லாருமே வந்து அதாவது ஸ்கீம் மேல ஸ்கீம் எவ்வளவு கொடுத்தபடியே இருக்கு. நீங்க எதை வேணா தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களை வந்து இழிவா பேசுறது இவங்க சட்டப்படி குற்றம். அந்த குற்றத்துக்கு இவங்க மன்னிப்பு கேட்கணும், அதுதான் நம்ம நோக்கம். அடுத்து வந்து இன்னொரு விஷயம், இப்ப தேர்தலுக்குள்ள வரேன், அந்த மன்னிப்பு யாரு உங்ககிட்ட வந்து கேட்கணுமா? பொது மன்னிப்பு கேட்கணும். தமிழை பத்தி நான் தப்பா சொல்லிட்டேன், நானும் அந்த ஒரு தமிழச்சி தான், அங்க பிறந்தேன், ஆனா எனக்கு ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போங்க, சொல்லாம என்ன இருக்கு? தமிழ் தாய்கிட்டே கேளுங்க, தப்பு நான் செஞ்ச தப்பு, நான் பிறந்தது தமிழ்நாடு, நான் வளர்ந்தது தமிழ்நாடு, நான் பால் குடிச்சது தமிழ்நாடு, சாப்பாடு சாப்பிட்டது தமிழ்நாடு, ஆனா விசுவாசம் மட்டும் நான் சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல முடியாது உங்களால? இது என்ன விசுவாசம்? உங்க விசுவாசம் இந்த வயசுல உங்களுக்கு என்ன தேவை? தமிழை நீங்க இழிவா பேசிட்டு என்னத்தை சாதிக்க போறீங்க? நீங்க நீ பிறந்த ஊரு உன் தாய்ப்பாலையே நீ குடிச்சிருக்குன்னு எங்க குடிச்சு வந்த? தமிழ்ல தானே குடிச்சு வந்த, அங்க தமிழுக்கு இழிவு பேசுறியா? அப்ப நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்ப உங்ககிட்ட இந்த மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? என்கிட்ட இல்லம்மா, பொதுவா தமிழர் எல்லாத்தையும் மன்னிப்பு கேளுங்க, தமிழ் மொழிகிட்ட கேளுங்க.
ஆனா அது பேசுனது வந்து அதுக்குரிய பாரத பிரதமர் மோடியே தமிழ் தான் சூப்பரா அங்க இருந்தா கத்துக்கணும், அங்க இருந்தா ஒழுக்கம் கத்துக்கணும்னு சொல்றாருல. அப்ப இங்க அவர் சொல்றது நான் இங்க பொய்யா? அப்ப அவரால ஒரு குரல் இருக்கணும், தமிழ்நாட்டுல போய் நான் தமிழை பத்தி பேசிட்டு வரேன், நீ வந்து என்ன தமிழை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம்ல அவரோட. அப்ப இவங்களுக்குலாம் கட்சி தான் முக்கியம், சமஸ்கிருதத்தை திணிக்கிறது தான் முக்கியம். சங்கியல்ங்கிறது கரெக்டா இருக்கு. இந்த சங்கியெல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு செல்லாது. இந்த தேர்தலை உங்களுக்கு காமிக்கும் தமிழை யாரு, தமிழச்சு பால் குடிச்சு போனியா இல்ல தமிழ் பிச்சை எடுக்குதா என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தேர்தலை நீங்க வாங்க பாப்பா. எடப்பாடியாரு இதுக்கு வந்து பதில் சொல்லணும். அவர் சொல்லலாம்ல, தமிழை பத்தி நீங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்களா, நாங்க தமிழை பச்சை தமிழ் ஊர் ஊரா சொல்லிக்கிறோம், எங்களை பிச்சை எடுக்க சொல்றீங்க லாய்க்கு இல்லையா? அப்ப நாங்க தமிழ் படிச்சதெல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு கேட்கணும்ல. அவர் கேட்கல. 40 எம்பிகளும் கேட்கணும்ல. கேட்கலையே, கேட்கணும். அதுதான் நான் சொல்றேன். ஏன் கேட்கல அதான் கேட்கிறோம் நாங்களும். ஓகேம்மா, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப பிரேமலதா விஜயகாந்த் வந்து இன்னி வந்து எந்த கூட்டணியும் சேரல, எங்களுக்கு யார் மரியாதை தராங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. திமுகவில் வந்து சீட்டு கேட்டாங்க, அவங்க தரல அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டாங்க. அதே மாதிரி டாக்டர் ராமதாஸையும் ஒதுக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் தனியா நிக்கிறாங்க. அதுக்கு மூலம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதோ சீட்டு கேட்டுறதா எனக்கு தகவல். பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு பிராக்ஷனா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவை நினைக்கல, ஏடிஎம்கேவை நினைக்கல. இந்த அம்மா ஏதோ இருக்கிற கட்சியை காப்பாற்றணும்னா ஏதோ கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகலாம். ஆனா இந்த அம்மா தன்னையே வந்து தான் தலையில தானே மண்ணவாரி கொட்டின மாதிரி தன்னை என்னமோ ஒரு பெரிய ஃபேக்ஷன் மாதிரி நினைச்சிட்டு தான் என்னமோ மைக்ல நின்று பேசினா ஏதோ ஒரு பெரிய லீடர் மாதிரி நினைச்சு. யாரு பிரேமலதா விஜயகாந்த்ன்றவங்க யாரு? அவங்க அது அவர் வந்து நல்ல மனிதர். அவர் இறந்ததோட முடிஞ்சு போச்சு கதை. இந்த அம்மாக்குன்னு யார் ஓட்டு போடுவா? இந்த அம்மாக்குன்னு யார் ஓட்டு போடுவா? விஜயகாந்தை பார்த்தா ஓட்டு போடுறாங்க. அது முடிஞ்சிருச்சு. அவர் இறந்துட்டாரு. தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் இறந்துட்டாரு. யோசனை பண்ணி பாருங்க. இல்ல இன்னைக்கு இறந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம தளபதி இன்னைக்கு வந்து ஆட்சியை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல வரேன் ஜென்ரலா ஒரு மனிதன் வந்து இறந்துட்டா அதையே நினைச்சிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இல்ல. அதே மாதிரி விஜய் கட்சிக்குமே யாருமே கூட்டணி இல்ல. கேளுங்க, அதே போல நேரு இறந்தாரு, ராஜீவ்காந்தி இறந்தாங்க. எல்லாம் இப்ப அதை பத்தியா பேசிட்டு இருக்கோம். நல்ல மனிதன் இருந்தாங்க, இறந்தாங்க. அவங்க பேரை வந்து சொல்லி இவங்க வந்து பேரை கெடுத்துக்கிட்டு கட்சி பேரை கெடுத்துட்டு அவர் பேரை கெடுக்கிறது தான் மிச்சம். நம்ம இல்ல விஜய் கட்சி கூட இப்ப வேகமா பேசிட்டு வந்தாங்களே, விஜய் கட்சி கூட கூட்டிட்டு போக தயாரா இல்லை. என்ன விஷயம்? அப்ப விஜய் வந்து எனக்கு ரசிகர் வச்சு ஓட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துங்க விஜய் எல்லாம் வந்து ஒரு ஃபேக்ஷன் நினைச்சு இந்த அரசியல்ல வந்து நிக்க முடியாது. ஏன்னா மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. அதாவது மாணவர்கள் மெயினா வந்து இந்த விசில் அடிக்கிற மாணவர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவன் விசில் அடிக்கிறான், டே உங்க அப்பா அம்மா போய் விசில் அடிக்கிறான்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்க அப்பா அம்மா போய் பாடுற, அவனுக்கு போஸ்டர் ஓட்டுற, வீட்டுல போய் சோறு திண்டத்துக்கு வீட்டுல கொண்டு போய் காசை கொடுறா, அந்த அவங்க செலவு பண்ணாத அப்படின்றாங்க. அதாவது அவன் தலைவன் வந்து அவன் வளர்ந்துட்டான். இதை யாருமே நினைக்கிறது இல்லை. அவன் வளர்ந்து பல கோடி வச்சு அவன் கார்ல போறான். இவன் இன்னும் பிச்சைக்காரன் மாதிரியே கை தட்டுன்னு வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு ரோட்ல நின்றுட்டு கிடக்கிறான். இதை யாருமே அறிஞ்சு. ரெண்டாவது விஜய்க்கு வந்து என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, என்ன கெப்பாசிட்டி இருக்கு, என்ன கேப்பபிலிட்டி இருக்குன்னு தெரியல. ஒரு லீடர்ஷிப்பா வந்து இத்தனை சீட் வாங்கி நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரா? டான்னு நம்ம தளபதி எல்லாம் எத்தனை ஜெயிலு, எத்தனை மிசாக்கள், எத்தனை வந்து கொடுமைகள், எத்தனை ஏளனமான பேச்சுகள் எல்லாத்தையும் தாண்டி தலைவர் கலைஞர் இருக்கிறவர்களும் தலைவர் தான் முதலமைச்சரா இருந்தாரு. தலைவர் நினைச்சது அன்னைக்கே கூட இவர் முதலமைச்சர் எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனா தலைவர் முதலமைச்சரா இருந்து இவர் துணை முதலமைச்சரா இருந்தார். ஆனா எவ்வளவு சிரமப்பட்டு அந்த துணை முதலமைச்சர்ல இருந்து பாடுபட்டு இனி முதலமைச்சர் ஆயிருக்காரு. இவர் எடுத்த உடனே டான்னு வந்துடணும் முதலமைச்சரா. இதெல்லாம் யார் ஒத்துக்குவா? இதெல்லாம் நம்ம ஆட்கள் எல்லாமே பண்ணிருக்காங்க. இப்ப தமிழகத்துல சட்ட ஒழுங்கு இருக்கா அப்படின்னு ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. யாரு? குஷ்பு கேட்டாங்க. அந்த குஷ்பு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொலை ஒரு 3 பேர் இந்திக்காரங்க கொலை பண்ணாங்கல்ல, அது ஒரு அதை வச்சு சொல்றாங்களே. அப்போ உண்மையிலே இந்த குஷ்பு இந்த கலா இந்த முறை யாரோட போய் டான்ஸ் போன முறை அண்ணாமலை அவரோட டான்ஸ் ஆடினாங்க. இந்த முறை அண்ணாமலை தான் இல்ல, யாரோட போய் டான்ஸ் ஆட போகுதுன்னு தெரியல. இந்த 2 பொம்பளைங்களும் இந்த தமிழ்நாட்டில் நாசப்படுத்திருக்காங்க. 2 பொம்பளைங்களும். எனக்கு வர கோவம் இப்ப உங்களுக்கு எப்படி நிதியமைச்சர் மேல வந்து அந்த மாதிரி எனக்கு இவனுங்க 2 பேரும் மேல வருது. ஏன்னா நானும் ஒரு தாயா இருக்கிறேன். இவா இந்த பொம்பளை இருக்கா இல்லைங்களா, இந்த குஷ்பு எல்லாம் எத்தனை ஒரு தலைவர் வந்து குஷ்பு வந்து அரசியல்ல வந்து ஒரு பெரிய வந்து ஐடென்டிபிகேஷன் கொடுத்தாரு. டக்குன்னு அதை விட்டுட்டு வந்து காங்கிரஸ் போடலாம், டக்குன்னு அதை விட்டு பிஜேபி போனான். அதாவது நானும் ஒரு பதிவு போட்டிருக்கேன், குரங்கு தாவற மாதிரி தாவிட்டு இருக்கான். 2வது இவளுங்களுக்கெல்லாங்க தமிழ்நாட்டில் இப்ப நீங்க சொல்றீங்க தமிழ் அப்படி சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இவெல்லாம் பாம்பேல இருந்து வந்து
எல்லாவித கெட்ட பழக்கத்தையும் நம்ம தமிழ் அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே வாழலாம், திருமணத்துக்கு முன்னாடி ஆடலாம், பாடலாம், அவங்க வாழ்க்கலாம் சொல்றாங்கம்மா. அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. இவளா அந்த கலாவும் எப்படிதான் இந்த கலாலாம் மாநாட மயிலாடல இவளை ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்ம தலைவர் கொடுத்தார், தமிழக தலைவர். எப்படி போய் நமக்கு விரோதமா வந்து பிஜேபி சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு 2 பேரால தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சவர் ஆனதுக்கு காரணமே நம்மளுடைய எல்லா கலாச்சார குட்டிச்சவர் சொன்னா அவ்வளவு காரணம் இவதான். எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கின்னு ஆம்பளைங்களோட டான்ஸ் ஆடினு இதெல்லாம் வந்து இவனுங்க கத்து கொடுக்கறது தான் முக்கால்வாசி. டான்ஸ் கிளாஸ் வரத்த, அதாவது ஒரு தொகுதியில டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கான், ரைட்டுங்களா? அந்த கலான்றவன் இவளுங்க 2 பேரையும் வந்துங்க, இவளுங்களை முதல்ல வந்து தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும். இவளுங்கெல்லாம் வந்து ஒரு 10 பைசாக்கு லாக்கி இல்லாதவன். பெரிய என்னமோ மோடிஜியோட பெரிய போட்டோ எடுத்துக்கிட்டு இவங்களுடைய நிலையெல்லாம் பாருங்க. மோடிஜியோட போட்டோ, அவரு இன்னொருத்தர் இருக்காரு இல்லைங்களா, இன்னொரு அமைச்சர், அவரோட முருகன், எல் முருகன் சாரோட போட்டோ, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவளுங்களுடைய இதை வந்து இவங்களுடைய பிசினஸ் வளர்க்கறதுக்கு இதெல்லாம் இவளுங்கெல்லாம் பெண்களுக்கு ஒரு பெண்களுடைய சமுதாயத்துக்கு இவளுங்கெல்லாம் விரோதிகள். பெண்கள் சமுதாயத்துக்கு விரோதிகள் என்று கருதப்படுவார்கள். இப்படி நீங்க சொல்றதுனாலதான் அவங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை. அப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையில. ஒருவேளை தமிழ்நாட்டுல இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, யாரு இவளுங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இவளுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு இல்ல. இவளுங்க 10 பேரை பாதுகாப்பாளுங்க. ஓஹோ, அந்த மாதிரி. அப்ப சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றது தப்புன்றீங்க? இல்லையே, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இவளுங்க என்ன பண்ண முடியும்? இவளுங்க நைட் எல்லாம் ஓடலாம், எத்தனை பார்ல குடிச்சிட்டு போறாளுங்க இவளுங்க எல்லாம் நைட்ல. அப்ப கூட அவங்க ஒண்ணும் பாதிக்கல. அதனால பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல உன்னா கைய எத்தனை ஆட்டம் எத்தனை பாட்டம் இவனுங்களுக்கெல்லாம் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு எப்படி சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா இவங்க பாதிக்கப்பட்டு ஒருவேளை இவங்களுக்கு மேல ஆக்ஷன், இவங்க கொடுத்த பெட்டிஷன் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுனா கூட சொல்லலாம். இந்த மாதிரி கூட இல்லையே. இவனுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை. இவனுக்குனால தான் சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு வந்து இன்னைக்கு கெட்டு போறதுக்கு வந்து காரணம்னு இவன் சொல்றாளே. சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு அருகதை கிடையாது. அப்ப இவங்க மேல சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துடலாம்ல? சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். நம்ம தளபதி வந்து பெருந்தன்மையான தளபதி. இல்ல இவ்வளவு குஷ்பெல்லாம் ஒரு பெரிய ஆள் ஆக்கணும்ன்ற அவசியம் இல்ல. கலாலாம் இங்க இருந்து தன்னை வந்து அடையாளம் காட்டி கொண்டு சென்றவங்க, இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆள் ஆக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதான் சொல்றேன், பெண்கள் சமுதாயம் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் இவங்கெல்லாம். ஆமா, பெண்களுக்கு வந்து தவறான சொல்லி கொடுக்கறது. கல்யாணத்துக்கு பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஜாலியா வாழலாம், தப்பே இல்லையே அப்படின்றது. ஆமா, அதான் திருமாவளவன் அப்பவே தப்பே இல்லைன்றது. இவ கலா இருக்கா பாத்தீங்களா, அப்படியே டான்ஸ், அந்த டான்ஸ் ஆடுறாங்க. யூடியூப்ல கமெண்ட்ஸ் பாருங்க, ஒருத்தராவது ஒழுங்கா நல்லா பேசியிருப்பான். மும்பைல இருக்க கலாச்சாரத்தை கொண்டாந்து தமிழ்நாட்டுல திணிக்க பாக்குறாங்க. திணிக்க முடியாதனால சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க. இதுதான் கலாச்சாரம், எங்க கலாச்சாரம் நாகரிக தமிழ் கலாச்சாரம். இவங்க பேசக்கூடாது, இவங்க போய் பேசலாமா? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய நம்மளோட கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம். இவங்க வந்து நேற்று வந்து முந்தாள் வந்தவங்க எல்லாம் நம்ம கலாச்சாரத்தை நம்ம போய் சொல்லதுன்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. உங்க கலாச்சாரத்தை நீங்க இங்க வந்துதான் நல்ல நாட்டி, நீங்க தான் நடனம் ஆடி, நாட்டியம் ஆடி, பாட்டு பாடி, ஆட்டம் ஆடி, டான்ஸ் போட்டு, படம் நடிச்சு எல்லாத்தையும் சம்பாதிச்சது தமிழ் படத்துல தான். அதுதான் சொல்றேன், நீங்க சம்பாதிச்சுட்டு இங்கே வந்து நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தமிழ்நாட்டை சொல்றீங்க. அறிவு கெட்டவங்களும் இங்கே உட்காந்து சம்பாதிச்சு நம்ம தமிழ் மண்ணுல தமிழ்நாட்டு மக்களால இன்னைக்கு நீங்க ஒரு ஆளாயிருக்கீங்க. இவன் கனடால கூட போய் ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சு அங்க கூட ஆடிட்டு இருக்கிறா. யாரு? கனடால நீங்க எங்க வேணாலும் ஆடுங்க, தமிழ்நாடு லண்டன்ல ஆடுறா. அதாவது தன்னை வந்து அரசியல் அடையாளத்தை படுத்திக் கொண்டு பெரிய ஆளாக்கி நம்மளுடைய கலாச்சாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கு 2 பேருமே ஒழிக்கணும். நம்ம பெண்கள் சமுதாயத்துக்கு விரோதிகள் என்ற ஒரு சீல் குத்துறா கூட நம்ம முதல்ல குத்திடுவேன். சரிம்மா, இவ்வளவு நேரம் நமக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சியை சொல்லி கொடுத்தீங்க. அதுவும் பெண்கள் முன்னேற்றத்துக்கான ஆட்சியா அதை கொண்டு வந்திருக்குன்னு சொல்றீங்க. மருத்துவத்துறையில நல்லா தமிழ்நாடு முன்னிலை, கல்வித்துறையில மேம்பட்டு இருக்கிறது, மருத்துவத்துறையில மேம்பட்டு இருக்கிறது, நலத்திட்டங்கள்லாம் நல்லா இருக்குன்னு நீங்க வந்து சொல்றீங்க. அதை உங்களுடைய செய்தி வந்து நமக்கு மிக முக்கியமானது. இனி ஒரு செய்தி சேனலை வந்து நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம்மா. நன்றி சார்.